பாண்டியும் பாத்தீங்கன்னா வானதிக்கிட்ட எங்க அண்ணியை குறை சொல்றது நீ பற்றியா, நீயும் தான் இருக்க, காலேஜ் படிச்சு முடிச்சோன்னே என்ன பண்ண போறோன்னு ஒரு லட்சியமே இல்லாம இருக்க அப்படின்னு பேசியும் உடனே நம்ம வானதியும் பாத்தீங்கன்னா, என்ன பாண்டி என்ன இன்சல்ட் பண்றியா, எங்களுக்கும் லட்சியம் எல்லாம் இருக்கு, நானும் கோடிக்கணக்கா சம்பாதிச்சுட்டு தான் உன் மூஞ்சில முழிப்பேன்னு சொல்லியும் அப்படி மட்டும் சொல்லிட்டு அதை கண்டிப்பா உன்னால திரும்ப இங்க வரவே முடியாதுன்னு சொன்னதான் வானதியும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து போயிருவாங்க. அதே நேரம் இங்க சோழனும் பாத்தீங்கன்னா நிலா கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஃப்ராடுத்தனம் பண்ணது பொய் சொன்னது எல்லாமே உன்னை என்னோட வாழ்க்கையில தக்க வச்சுக்கதான், எனக்கு இப்போ கிடைச்சிருச்சு, இனிமே நான் எந்த ஒரு ஃப்ராடுத்தனமும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நிலா தலையில சத்தியம் பண்ணுவாங்க. அதே நேரம் வானதி பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்ததும் அவங்க அப்பா கிட்ட, அப்பா எனக்கு தனியா ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு கொடுப்பா, நான் நிறைய சம்பாதிக்கணும், நான் பிசினஸ் உமன் ஆகணும்னு சொல்லியும் அவங்க அண்ணனும் பாத்தீங்கன்னா கடை ஏதாவது மெடிக்கல் ஷாப்ல போய் ஒர்க் பண்ணு, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம நீ சொந்தமா வைக்க போறீங்களா அப்படின்னு சொல்லியும், நான் யாருக்கிட்டையும் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், வச்சா நான் சொந்தமா தான் பிசினஸ் பண்ணுவேன், அப்ப எனக்கு ஒரு கடையை பார்த்து தருவீங்களா தர மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கோபமா உள்ள போயிருவாங்க. அது நேரம் இங்க ஃபர்ஸ்ட் நைட்காக நம்ம பல்லவனும் பாண்டி பாத்தீங்கன்னா ரூமை டெக்கரேஷன் பண்ணுவாங்க. பல்லவனும் ஏசி காத்து சூப்பரா வருதுல்ல, அண்ணன் மட்டும் இன்னைக்கு ஏசில தூங்கும் அப்படின்னு சொல்லியும் உடனே பாண்டி பார்த்தேன் அப்படிலாம் சொல்லிட முடியாது, திடீர்னு பார்த்தா நம்ம பக்கத்தே வந்து படத்தாலும் படுப்போம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க.